சிந்தனை சாளரத்திலிருந்து வணக்கம். ஒவ்வொரு நாளும் இயல்பாக பேசும்போது 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க, 4 பேர் சிரிப்பாங்க. இந்த 4 பேரை குறித்து நிறையா நம்ம பேசுகிறோம். இந்த 4 என்பது எதை குறித்த ஒரு குறியீடு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும். 4 திசைகளை குறித்தா அல்லது 4 விசேஷங்கள் குறித்தா அப்படின்லாம் இல்லை. 4 பேர்னால் 4 திசையில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கிறதுக்கு 4 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள இயல்பாக இன்னொரு யதார்த்தமான உண்மை சொல்லுவாங்க, அப்பா இன்றைக்கி கண்ணுக்கு தெரியாத ஒரு 4 பேருக்கு பயந்து நீ ஒழுங்காக வாழ்ந்தாதான் நாளைக்கு யாராவது 4 பேர் உன்னை தூக்கி சுமக்க வருவான்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வள்ளலார் ஒரு 4 பேரை குறித்து பேசுகிறார். நீ புறக்கணிக்கக்கூடாத 4 பேர் யார், அல்லது நீ வெறுக்கக்கூடாத 4 பேர் யார் தெரியுமா? உன் தாய், தந்தை, சகோதரன், சகோதரி. இந்த 4 பேரை நீ வெறுக்கவே கூடாது. நீ புறக்கணிக்க வேண்டியவர் யார் தெரியும்? 4 பேர் யார் தெரியுமா? இந்த முட்டாள், மடையன், சோம்பேறி, சுயநலவாதி, இவங்களெல்லாம் நீ புறக்கணிச்சிடணும். யார்கிட்ட நீ கண்டிப்பு காட்டக்கூடாது? யார்கிட்ட கண்டிப்பு காட்டக்கூடாது? கண்டிப்பு காட்டக்கூடாத 4 பேர் யார் சொல்கிறா தெரியுமா? ஏழை, நோயாளி, அனாதை, முதியவர்கள், இவங்ககிட்டலாம் நீ கண்டிப்பு காட்டக்கூடாது. யாரோட்டு நீ விலகவே கூடாது தெரியுமா? அதுக்கு ஒரு 4 பேரை சொல்கிறார். மன தூய்மை உள்ளவன், கண்ணியமானவன், உண்மையானவன், வாக்கை நிறைவேற்றுகிறவன். ஆக வெறுக்கக்கூடாத 4 பேர் யார், வெறுக்க வேண்டிய 4 பேர் யார், புறக்கணிக்கக்கூடாத 4 பேர் யார், கட்டாயம் பிரியவே கூடாத 4 பேர் யார் அப்படின்னு வள்ளலார் தன்னுடைய நூலில் கூறுகிறார். எனவே 4 பேருக்கு நீங்கள் பயப்படுத்தட்டும். இந்த 4 பட்டியல்களை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இந்த 4 பேரை நம் வாழ்வில் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயம் சந்திக்க நேரிடும். அப்படி சந்திக்க நேரும்போதும் யாரை விட்டு விலகி இருக்க வேண்டும், யாரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், யாருக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும், யாருக்கு நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்று தெரிந்து செயல்படுகிற பொழுது எல்லா 4 பேரும் நம்மை பாராட்டுவார்கள். எந்த 4 பேரும் பாராட்டவில்லை என்று சொன்னாலும் இறைவன் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் அங்கீகரிப்பார் என்கின்ற உணர்வோடு இந்த நாளை தொடங்குவோம்.